மகனே மகளே ஓடிவா, மன்னன் இயேசுவை நாடிவா. மரணம் உன்னை தொடும் முன்னே, மரணம் உன்னை தொடும் முன்னே, மனமும் திருந்தி வாழவா. மகனே மகளே ஓடிவா, மன்னன் இயேசுவை நாடிவா. இயேசு கிறிஸ்துவின் அதி உன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகள் புஸ்தகத்தின் 6ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17ஆம் வசனத்தில் நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன மேட்டிமையான கண், பொய்நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை. மேட்டிமையான கண்கள் ஆண்டவருக்கு அருவருப்பை உண்டு பண்ணுகிற 7 முக்கியமான காரியங்களில் ஒன்றாயிருக்கிறது என்று சாலமோன் ராஜா கூறுகிறார். மேட்டிமையான கண்களையுடைய மனிதன், அதாவது திமிரு பிடித்தவன், அகங்காரன், தற்பெருமையுள்ளவன், கர்வம் உள்ளவன் மற்றும் அகந்தை நேர்ந்த மனிதன். மனிதனுக்குள் இந்த அகங்காரமான சுபாவம் விசேஷமாக எப்போது வரும் என்றால், எப்பொழுது அவன் அதிகமான சௌந்தரியம், வெற்றி, ஞானம், பணம், புகழ், அதிகாரம், சக்தி மேலும் புகழ்ச்சி அடைகிறான். இது எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தின் 28ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற வசனத்தின்படி, தீருவின் ராஜா தன்னுடைய ஞானம், பணம், தங்கம், வெள்ளியின் மிகுதியினால் அவ்வளவு கர்வம் அடைந்தான். இதனால் அவன் தன்னைத்தான் ஆண்டவர் என்று நினைத்து கொண்டான். அவனுடைய அகங்காரத்து நிமித்தம் ஆண்டவர் அவனை மறுதேசத்தாரின் கைகளில் பயங்கரமான மரண தண்டனைக்கு ஒப்புக் கொடுத்தார். அவன் சாத்தானுக்கு ஒப்பாயிருக்கிறான். சாத்தானை குறித்து அதிகாலையின் மகனாகி விடுவெளியே என்று ஏசாயா தீர்க்கதரிசி கூறுகிறார். அடிப்படையில் அவன் ஒரு பிரதான தூதனாய் இருந்தான். ஆண்டவர் அவனை ஞானமும் வல்லமையும் உடையவனாக படைத்தார். பின்பு பெருமையினால் நிறைந்து, நான் வானத்திற்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் தன் இருதயத்தில் எண்ணினான். அவனுடைய இந்த அகங்காரத்தின் காரணம் ஆண்டவர் அவனை கீழே தள்ளிவிட்டார். மேலும் அவனுக்கு நரக தண்டனையை நியமித்தார். அவனை கீழே தள்ளிவிட்ட பிறகும் அவன் தன்னுடைய அகங்கார சுபாவத்தின் காரணம் மனுக்குலத்தை பாவம் செய்யும்படிக்கு தூண்டினான். மேலும் பாவத்தின் விளைவால் மனிதன் மரணம் மற்றும் நரக தண்டனைக்கு பாத்திரவனானான். அப்படி இருந்தும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் ரட்சிப்புக்காக தம்மை தாமே முற்றிலுமாக தாழ்த்தினார். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். மேலும் சிலுவையில் மனுக்குலத்தின் அவமானம் மற்றும் சாபம் நிறைந்த மரணத்தை சகித்தார். அவர் மருத்துவரிலிருந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து என்றும் ஜீவிக்கிறார். ஆகையால் அவருக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம், வல்லமை, பதவி, அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது நிமித்தமாக யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் வாழ்க்கையின் கர்த்தரும் இரட்சகருமாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு மற்றும் நித்திய ஜீவன் கிடைக்கிறது. ஆண்டவருடைய வேத வசனம் கூறுகிறது, தாழ்மையுள்ளவர்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார், பெருமையுள்ளவர்கள் மேல் கண் வைத்து அவர்களை அழிக்கிறார். சுருக்கமாக சொல்ல போனால், பெருமையுள்ளவன் அழிவுக்கு ஏதுவாயிருக்கிறான், ஆனால் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறவனுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கப் போகிறீர்கள்? நித்திய அழிவையா அல்லது நித்திய ஜீவனையா? சரியான முடிவை தேர்ந்தெடுக்கும்படிக்கு ஆண்டவர் தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென்.